ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். உத்தமர்கள் யார்? உத்தமர்கள் தேவனையே சார்ந்திருக்கிறவங்க, தேவனையே தன் நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்க, தேவனை தவிர வேறு ஒன்றையும் நம்பாதிருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைகளையே நம்புகிறவர்கள். அவங்க தான் உத்தமர்கள். பாவம் செய்யாதவர்கள், பரிசுத்தமான வாழ்வையே முக்கியத்துவப்படுத்துகிறவங்க தான் உத்தமர்கள். அவருடைய சுதந்திரத்தை தேவன் என்றென்றைக்கும் வச்சிருப்பாராம். அந்த சுதந்திரத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உத்தமமாய் வாழ்கிற தேவ பிள்ளையே, நான் உத்தமமாக இருக்கிறேன், என் சுதந்திரத்தை அவனா அதை அபகரிச்சிருவானா, என்னுடையவைகளை எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் பிசாசு பிடுங்கிடுவானா? கவலையப்படாத. உன் சுதந்திரம் பத்திரமா இருக்கும். உன் சுதந்திரத்தை கர்த்தர் நிச்சயம் தள்ளிவிட மாட்டார், தருவார். அது மட்டும் இல்லை, உங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆபத்தான காலத்தில் நான் உத்தமமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. நான் நீதியாக வாழ்ந்து தேவனையே நம்பி, தேவனுடைய வார்த்தையே நம்பி, அவரையே நம்பி, வேறு யார் மேலேயும் எது மேலேயும் பணத்து மேலே எது மேலே நம்பிக்கை வைக்காம உத்தமமாக அவரை பின்பற்றினே, என் ஆபத்து காலத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேன்னா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உத்தமமாக அவரை பின்பற்றி வந்தல்ல, ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாக வைப்பார். பஞ்ச காலத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் அவரையே நீ நம்பிக்கொண்டிருந்தபடினால, அவர் மேலேயே உன் நம்பிக்கை இருக்கிறதுனால, அவர் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நீ திருப்தியாக இருப்பாய். பாருங்க, பஞ்ச காலத்தில் எல்லாரும் விதைக்கும் போது விளைச்சல் இல்லை. ஆனால் ஈசாக்கு விதைக்கிற அந்த விதையில தேவன் விளைச்சலை 100 மடங்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பஞ்ச காலம், உனக்கு மட்டும் அது செழிப்பின் காலம், மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உத்தமமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆபத்துகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும். நான் தேவனை நம்பியிருக்கேன், வேறொரு வழி எனக்கு தெரியாது, நான் எப்படி இவைகளை கடந்து போகிறேன் என்று நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த நாளை, இந்த வாரத்தை எப்படி நான் கடந்து போக போகிறேன் எனக்கு தெரியலையே, பிரச்சனையோடு இருக்கிறேனே, நெருக்கத்தோடு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவரே, பஞ்ச காலத்திலையும் திருப்தியாக வைக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய நெருக்கடியான இந்த காலத்தில் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து திருப்தி ஆக்குவீராக, மனமகிழ்ச்சி ஆக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.